student, 12th standard chapter 6 exercise 6.2 sum number 4. If A, B, C are three non-coplanar, ரெண்டு நேரம் கோப்ளானரா இல்லை ஃபங்க்ஷனுக்கு நான் ஏபிசி என்னன்னா வெக்டர்ஸ்னா ஃபார்ம் பண்ணல, ஆனால் நான் non-coplanar கொஸ்டின் கொடுத்துட்டேன். ஆனால் கொடுத்தாங்க அந்த வேல்யூ பேரலல் ஏபிசி வச்சு ஃபார்ம் பண்ண வால்யூம் ஆஃப் திக்குன்னா கியூப்னா 4 கியூப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வால்யூம் ஆஃப் அதான் நமக்கு செட் ரைட் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு 4 கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் பேரலல் வேல்யூனா 4. ஓகே, நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் பேரலல் 4 கியூப்ஸ் இருக்கும்போது ஃபைண்ட் த வேல்யூ a plus b dot b cross c plus b plus c dot c cross a plus c plus a டாட் ஏ கிராஸ் பி வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்க. இதோட வேல்யூ என்னவா இருக்குன்னு செக் பண்ண சொல்றாங்க. ஓகே, இப்போ கிவனில் பேரலல் இப்போ கூட வேல்யூ 4 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் கொடுத்துருக்க கொஸ்டின் கிவன் ஆன்சர் எடுத்து சிமுலேஷன் பண்ண போகிறேன். கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து திரும்பி ரிட்டர்ன் எழுதிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஏவில் இது டாட் எடுக்கிறோம், ஏ டாட் பி கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பி டாட் ஃபஸ்ட்டு ஏவில் இது கிராஸ் பண்ணுறோம், ஏ டாட் பி கிராஸ் சி. நெக்ஸ்ட்டு பிஏவில் டாட் எடுக்கிறோம், b dot b cross c. okay, அதே சேம் என்னடா b dot c cross c plus c dot c cross c. next c dot a cross b plus a dot a cross b. okay, ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு 2 டைம்ஸ் கிராஸ் ஒரு டாட் இருந்துச்சுன்னா செட் ரைட்டா ஏபிசி சொல்லலாம். ஓகே, ஏபிசி அதே சேம் என்னடா பிபிசி, பிசிஏ, சிசிஏ, சிஏபி. ஓகே, ஏஏபி அப்படி ஆர்டராக சொல்லணும். ஓகே, இந்த வேல்யூ எப்படி சேமாக இருக்கும். ஒரு ட்ரிபிள் ப்ராடக்ட் வேல்யூவில் நமக்கு சேம் வேல்யூ 2 டைம்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா ரெஸ்ட்டு ஃபுல்லாக 0 ஆகிடும். இது நெக்ஸ்ட்டு பிசி சிங்கிள் வேல்யூ தான். இப்போ நெக்ஸ்ட் நேரம் ஒவ்வொரு டைம்ஸ்க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். நமக்கு இது 2 இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஒரு மைனஸ் வரும், அகைன் ஒரு 2 இன்டர்சேஞ்ச் பண்ணால் மைனஸ் ஆகும். இதேமாதிரி 2 டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஏபிசி ஃபார்மேட் வந்து நமக்கு எப்பவுமே 2 டைம்ஸ் நமக்கு ஏபி ஃபார் எக்ஸாம்பிள் பிசி ஏச்சுன்னா ஃபர்ஸ்ட்னா நமக்கு இந்த 2 டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணா பி அப்படியே இருக்கும், ஏ சி வேல்யூ ஒரு மைனஸ் ஃபேக்டர். செகண்ட் 2 டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் திரும்பி அகைன் ஒரு மைனஸ். அதே சேம் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டே வந்தால் நம்ம என்ன வரும், ஏபிசி ஃபேக்டர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே சேம் இந்த டைம்ஸ் நான் 2 ஃபேக்டர் ஏபிசி, அனதர் ஃபேக்டர் சிசி 2 டைம்ஸ் சேமாக இருந்தால் வேல்யூ 0. நெக்ஸ்ட் அதே சேம் இன்டர்சேஞ்ச் பண்ணால் 2 ஏன்னா இண்டிவிஜுவல் வேல்யூ 2 டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஏபிசி ஃபேக்டர் வந்துடும். இந்த 2 ஃபேக்டர் சேம் இருந்தால் ரிசல்ட்டு 0. ஓகே, அப்போ நெக்ஸ்ட்னா இங்கே ஏபிசி, இங்கே ஏபிசி, இங்கே ஏபிசி. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ஏபி ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. அப்போ 3 ஏபிசி வேல்யூ நமக்கு இதுக்கு 4 வேல்யூ, அப்போ 12. ஓகே, 3 × 4 12. இப்போ இதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். அப்போ இந்த ஃபுல்லோட வேல்யூ நமக்கு என்ன ரிசல்ட் நமக்கு 12. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் சம்மு. ஜஸ்ட் ஒரு ட்ரிபிள் ப்ராடக்டில் 2 டைம்ஸ் சேமாக இருந்தால் ரிசல்ட்னா 0. ஓகே, ஒரு ட்ரிபிள் 2 டைம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணால் மைனஸ் வரும். அதே சேம் ஒவ்வொரு டைம்ஸ் மைனஸ் பண்ணிகிட்டே வந்தால் ஏபிசி ஃபார்மேட் வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.